இந்த வருஷத்துல உங்களுக்கு எப்படின்னு தெரியல, மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அண்ட் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர்ஸ். ஒன் ஃபிலிம் ஓல்டு தான், ஆனா இறங்கி ஆடிட்டாப்ல தமிழ் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் தான் சாட்டை நம்ம மூஞ்சி வந்திருக்கும் அனைத்து முதல்ல வணக்கம், நன்றி. உரிமையின் ஃபர்ஸ்ட் படம், அதுக்கப்புறம் 9 இயர்ஸ் கழிச்சு தேட்டரிகளுக்கு இந்த படம் வருது. நடுவில் வந்து ஓடிடிக்கு ஒரு பிக்சர் பண்ணோம், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. இதே ஸ்டேஜில் வேறு வேறு ஒர்க்கில் நான் இருந்திருக்கேன், அப்போவும் என்னை என்கரேஜ் பண்ண எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், அதனால் தனித்தனியாக எல்லாத்துக்கும் சொல்லாமல் சேர்ந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஈவினிங், மிஷ்கின் சார் வந்திருக்காரு அண்டு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம் இண்டஸ்ட்ரி. அருண் விஸ்வா, அப்புறம் தமிழ் டைரக்டர், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. என்டையர் டீம் வந்தவங்க எல்லாத்துக்குமே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, இதுக்கப்புறம் எல்லாருமே பேசுவாங்க. கண்டென்ட் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அடுத்தடுத்த இதில் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. மாலை வணக்கம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், ரீ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரெயின் படத்துக்கு. கிட்டத்தட்ட நகரங்களில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கிராமங்களிலிருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு இந்த கூத்தை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் எவரிபடி டு ஸ்டாண்ட் அப் அண்ட் கிவ் பிக் ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் தோஸ் பீப்புள். அவங்க வந்து இந்த கூத்து பண்ணதுக்காக எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் எழுந்திரிச்சு நில்லுங்க ப்ளீஸ், நன்றிங்க. ஏன்னா பீத்தாவன் வந்து அவருடைய 5th சிம்பனியை வந்து அவர் அரங்கேற்றம் செய்யும் போது 11 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணாங்களாம். அதுக்காக உங்களுக்கு ஒரு நிமிஷமாவது ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்போம் நம்ம எல்லாரும். இவங்கள்ட்ட இருந்து சிவாஜி ஐயாவும் எம்ஜிஆர் மட்டுமே வரல, இவர்கிட்ட இருந்து இசைஞானி இளையராஜாவும் வந்திருக்காங்க. ஆக்சுவலா நன்றிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அந்த கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மஃபசல், இந்த மஃபசலம் கிராமம் தான், அதுல இருந்து எல்லாருமே அப்படிதான் மைக்ரேட் ஆயிருக்கும். அப்படி வரும்போது இன்னைக்கு அந்த சத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஒரு பாதி செத்து போன மூளையும் பாதி செத்து போன இருதயம் எழுந்தது போல நான் உணர்ந்தேன். ஆக்சுவலா அந்த அளவு ஆதிக்குள்ள போயிட்டு என்னை வந்து எழுப்புச்சு. ஆக்சுவலா ரொம்ப நல்ல மாலை இது. வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தை வந்து என்கிட்ட வந்து நீங்க வரணும் அப்படின்னு கேட்டா, நான் வரண்டாமா, ஏன்னா என்னுடைய அசிஸ்டன்டா நீ என்கிட்ட பரவாயில்ல தெரியல. ஓகே, நான் 5ஆவதுல ஒர்க் பண்ண. அப்போ ரொம்ப சென்சிபிளானவன் சக்தி. அதுக்கப்புறம் சினிமா பயணத்துலேருந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் சினிமாவிலே இருப்பான், பட் நிறைய வேலைகள்லாம் செய்வான். ஆக்சுவலி அவன் வந்து ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான். இந்த கதை எனக்கு வேக தான் ஞாபகம், ஆனால் வந்து சார் இந்த கதை ஒரு நாய்களை பற்றி, அதுக்கு பின்னால அதுக்கு முன்னால இருக்க மனிதர்களை பற்றி அப்படின்னா கதை சாத்துங்க ப்ளீஸ். அந்த போஸ்டரை பார்க்கும்போது அங்கே ஒரு 5-6 மனிதர்களும் இங்கே ஒரு 7-8 நிஜ மனிதர்களும் இருந்ததை பார்த்தேன். ஆக்சுவலா அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒரு மேடையில் போய் என்ன பேசுறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம். ஆக்சுவலா அது எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைத்தல. அப்ப பார்க்கும்போது நான் உத்து பார்க்கும்போது இந்த கண்கள்லையும் அந்த கண்கள்லையும் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தேன். அந்த கண்கள்ல ஒருத்தன் வந்து ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கு. அங்க ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு, மலையாளத்துல இருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்காரு. இந்த பாண்டியராஜன் படத்துல நான் தான் வில்லனா நடிக்க வேண்டியது. ஆக்சுவலா அவர் நடிக்கிறாரு.
அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய வந்து அவங்க அவங்க கண்கள்ல வந்து ஏதோ ஒரு பரிதவிப்பும், ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒன்று சம்திங் அப்படி ஒன்று இருக்கு. ஒரு நகரத்தை சார்ந்த, நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்கள்ல இருக்கு. அந்த கண்களை பார்க்கும்போது 3 விஷயம் தான் அதுல தெரியுது. ரேஜ் பார்த்தேன், அதாவது பிரைமல் எமோஷன், கோபம் கூட கிடையாது, ரேஜ், இட்ஸ் கால்ட் ரேஜ். நாய்களோட ரொம்ப பழகியிருக்கேன், நாய்களோடய வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு நாய் எல்லாமே இருக்கிறேன். நாய்கிட்ட வந்து நிறைய கற்றுருக்கேன். நான் தனிமையில், சின்ன வயசுல நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது. ஒரு வெள்ளை கலர்ல பெருசா இருக்கும், தலை பெருசா. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கிராமங்களில் மணி, எல்லா நாய்களும் மணியா தான் கூப்பிடுவாங்க. சொல்லப்போனா எங்களை வழக்கம், அது வீட்டு முன்னாலே இருக்கும். அது ஓ பியூட்டிஃபுல். அப்ப அது வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு தெய்வமா தான் இருக்கும். குழந்தைகளை பார்த்துக்கும், பாம்பு பூச்சி வராது, ஏதோ நாங்க உணவை பரிமாறிப்போம். ஒரு ஆதி தகப்பன் போல் எங்க கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் காணோம். நான் தேடினேன் போயிட்டு, எங்கம்மான்னு கேட்டா எங்க பாட்டி சொன்னாங்க வந்து இல்ல, அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு, அதை கொண்டு போய் கொல்ல போறாங்க அப்படின்னு. நான் ரொம்ப ஓடினேன். எங்க ஊர்ல ஒருத்தர் அதை கொல்றதுக்கே ஒருத்தர் இருந்தார். அது கொல்லல, அது கிட்டத்தட்ட ஒரு கருணை கொலை தான். ஒரு சாக்குல அதை வந்து பிடிச்சி உள்ள போட்டு ஒரு கடப்பாறையினால அடித்து அதை கொண்டார். என்னால மறக்கவே முடியல. நான் அதுல இருந்து பெட்டுங்களை நான் பக்கத்துல போனதே கிடையாது. நான் என் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்பேன். என் அசிஸ்டன்ஸ்ல 2 பேர் ரொம்ப பெட்டோட, வெங்கட்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், ரொம்ப அறிவானவன். அவன் வந்து 2 நாய்களை அவன் வீட்டில், அதுக்கு ஒரு பெரிய பெட்டு மாதிரி 2 பெட்டு கொடுத்து அதை பத்தி பேசுறதுதான் அவனுக்கு வேலை. அவன் வாழ்நாள் ஃபுல்லா அந்த நாய்களை பத்தியே பேசிட்டு இருக்கான். அந்த 2 நாய்களும் என்னையும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதை பத்தியே பேசுறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இப்ப என்ன பண்ண, ஒரு படி மேல போயிட்டு அதுக்கு கேமரா பிக்ஸ் பண்ணி இப்ப நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் ரீ ரெக்கார்டிங் பண்றது கூட பார்க்கல ஆக்சுவலா. அப்ப எனக்கு ஒரு யோசனை, ஏன் இந்த 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 குழந்தைகள் வந்து இந்த நாய் மேல இவ்வளவு. நான் வரும்போது படிச்சேன், எங்க அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து வந்து, அதுக்கு வந்து அதுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த எட்டிமாலஜிக்கலா டோர்கா அப்படின்றாங்க. அந்த டோர்கான்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டின்ல. நான் யோசிச்சுட்டே வந்தேன், எப்படி வந்திருக்கும் ஆதி மனிதன். கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டார்வின் விதிப்படி மரங்களில் இருந்து கீழே இறங்கி சவான்ல நடக்கும்போது அவன் எல்லா மிருகங்களையும் கொன்னுட்டு அதை திங்கணும் அல்லது தன்னை பாதுகாக்கணும் தான் இருந்திருப்பான். புலிசிங்கங்களை திங்க முடியாது, ஓநாய்களை திங்க முடியாது. ஓநாயினுடைய இனம்தான் அது. ஓநாயினுடைய வழித்தோன்றல் தான் நாய்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை பார்த்தவனே தெரியும். கேனைன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. அப்ப எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்டை வந்து பயந்து 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 ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், உணவு தேடி போகணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், தாய் தந்தையை பார்த்துக்கணும், இரவானா நெருப்புக்கு கட்டைகளை சேகரிக்கணும், நெருப்புக்கு கல்லை தேடணும். அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஓநாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில அதிகமா யூஸ் பண்றது, ஒரு கதையில் ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துல இருந்து மாறி வர்றான் அப்படின்றது. இப்ப பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிரான்சிஷன் பார்த்தேன். திடீர்னு கடவுள் தோன்றார், திடீர்னு பிள்ளையார் தோன்றார். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. நான் நிஜமாவே முதல் தடவை நான் பிள்ளையார பார்த்தேங்க. நண்பர்களே, ஆதி கலைஞர்கள் ஐயா அவர்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நம்ம சும்மா சிரிச்சுட்டு பார்த்த மாதிரி இருப்போம். பிள்ளையார் இது வரைக்கும் பார்த்திருக்கோமான்னு தெரியல. பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் வந்ததுன்னு தெரியல. யாரோ எழுதுனாங்க, எப்படியோ எழுதப்பட்டிருக்கும். அது புனைவா அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது. ஆனா நெஜ பிள்ளையார் இன்னைக்கு நம்ம பார்த்தலாம். ஒரு துண்டை சுருட்டி, அதுதாங்க, அதான் பொயட்ரி, அதுதான் greatest art. I was astounded. அப்ப அந்த ஒரு ஓநாய் ஏதோ ஒரு வகையில, நிச்சயமா ஓநாய் எப்பயுமே நான் பார்த்திருக்கேன். ஓநாய் வந்து நான் வெளிநாடுகளில் போகும்போது பார்த்திருக்கேன்.
அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம், ஆமாம் ஒரு 18 வருஷம் மசனங்குடியில் போயிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டது. நான் வந்து விலங்குகளை போய் நான் காட்டுக்குள்ளே பார்க்கறதில்ல. எனக்கு என்னமோ எல்லாருமே இந்த சஃபாரின்னு சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். ஏன்னா அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அதை போய் ஒளிஞ்சு நின்று பார்க்கறது, ஜீப்பில் நின்று பார்க்கறது, லைட் அடிச்சு பார்க்கறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை எப்பயாவது வரும்போது என் நண்பர் வீட்டில் தங்கியிருக்கும் போது அந்த காட்டில் அப்படி வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன். அப்போ இந்த 16-17 வருடங்கள்ல நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன், புலிகள் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து சென்னாய் தான். அந்த சென்னாய் நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல். அது மனிதர்கள் கண்ணுக்கே அது தோணாது. அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது 2 நாய்கள், சென்னாய்கள். நாயின்னு சொல்லும் போது இந்த சமூகம் வந்து அதை ஒரு கீழே தான் பார்க்குறாங்க. நான் அந்த தோணையில பேசலை. அந்த 2 உருவங்கள் நம்ம கொடுத்த பேர் இது. பைரவர்கள் வேணா சொல்லலாம், ஆதி பைரவர்கள் வேணா சொல்லலாம். அவங்க 2 பேர் நடந்து போனதை பார்த்தேன். நான் பிரேக் போட்டுட்டேன், அது அப்படியே நடந்து போகுது. அந்த 2ம் அந்த காட்டுக்குள்ள ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன். அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அந்த அஸ்பால்ட், அந்த ரோட்ல வந்து 2 பேர் நடந்து போறாங்க. அதேமா அது வந்து காதலனும் காதலியாகவும் கணவனும் மனைவியாக தான் இருக்கும். என்னைய பார்த்து அப்படி ஒரு அந்த வண்டியை பார்த்துட்டு, ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போறாங்க. அந்த ஒரு செகண்ட் தான் நான் பார்த்தேன். அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து, செந்நாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னன்னா, எல்லா மிருகங்களும் பயப்படுமா. யானை முதற்கொண்டு பயப்படுமா. ஏன்னா ஒரு செந்நாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா, ஒரு புலிய துரத்திட்டு வந்து 4 பக்கம், எப்பவுமே செந்நாய் ஒரு 10-15 பேர் தான் வருவாங்க. அதாவது நீங்க ஆர்ட் ஆஃப் வார படிக்கணும்னா செந்நாய் படிக்கணும். அது எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு. ஒரு 10-12 நாய் வந்து அது சுத்தின உடனே விரட்டி ஓடுமா. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் விரட்டுமா, பின்னாடி போயிட்டே இருக்குமா. கடைசியில் அந்த புலியோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறிடுமா. அந்த மரத்தில் ஏறினோன்னா இது நடக்குமா. அது வந்து ஒரு 5 மணி நடந்துச்சுன்னா அந்த நாய்கள் அந்த மரத்தை கீழே அப்படியே 10 நாள் அப்படியே உட்காந்துருமா. ஒரு அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துருமா அந்த 10 நாய்களும். காலையில் ஒரு 6 மணிக்கு இன்னொரு 10 நாய்கள் வந்து இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்களாம். இவங்க எந்திரிச்சு போவாங்களாம், அந்த 10 நாய் உட்காருமா. அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துமா. மறுநாள் இரவில் அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே வந்துருமா. அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதியை தன் தொண்டைக்குள் வைத்துக்கொண்டு தூரத்தில் இருக்கும் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகள் அல்லது மலை பொந்துகள்ல ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு, தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை வந்து கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து பிராணிகளை ஒத்து பார்க்கறத வந்து தவறிட்டோம், அல்லது மனிதர்களை ஒத்து பார்க்கறத தவறிட்டோம். இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்கள்ல வந்து டீபோஸ்ட் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனத்தை பாதுகாக்கிற அந்த 3 பார்வைகள் இருக்கும். ஒன்று ரேஜ், அதுக்கப்புறம் புரியாத தன்மை. என்ன நடக்குது நம்மளை பத்தி, என்ன இங்க அலங்குன்னு ஒரு படம் பண்றாங்களா, நம்ம என்ன பண்றோம். ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும், கமல்ஹாசன் ஆகணும், அப்படி ஆகணும் ஆசை அப்படின்னா. ஆனா அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணும் ஆக்சுவலா வந்து அதுக்கு டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே டேக், இது நல்லா கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கேமரா கொண்டு போய் வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு தடவை 2-3 தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே போயிட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது, அது மூத்திரம் அடிச்சிடும். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் பேஷண்ட்லி, யூ ஹேவ் டு. அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேற மாதிரி எழுதணும். இப்போ இங்கேருந்து அதை வரணும் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லி, சார் இது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் என்ன இங்கே நிற்பாரு, அது வரும் ஏதோ சொன்னோன்னே. சில டைம் கோமாய் போடாமல் அப்படி கூட போயிடும் ஆக்சுவலாக. தென் வி ஹேவ் டு வெயிட். அப்புறம் தென் வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நடிகர்கள் முன்னால நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ், புரியாத தன்மை, அதுக்கப்புறம் 3வது பார்வையாக இங்கே ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணையை உள்ள பார்க்கலாம்.
நம்ம எல்லாம் சொல்றோம் கருணை வந்து மனிதர்களுக்கு சொந்தமானது, கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது. ஒரு 4 நாளைக்கு முந்தி என்னுடைய அசிஸ்டன்ட் நிவேதிதா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 8 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கார் ஆக்சிடென்ட்ல முதுகுல அடிபட்டு 2 காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது. அவள் என் கூட தான் அசிஸ்டண்டாக இருக்கா. அவள் வந்து சொன்னா என்கிட்ட, சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே வெளியே வந்து ஒரு தெருநாய் இருக்குது சார். நான் எப்போ பார்த்தேன்னா அது போன சாப்பாடு கொடுப்பேன். நான் வந்து நான் வாழாட்டேன், என்னை பார்த்து ரொம்ப பிடிக்கும், பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன். என்னை படிக்கட்டில் வந்து விடுங்கயா விடுங்க சாருங்க. மேலே 3வது படிக்கட்டு. அவள் ஒரு குச்சி வச்சிருப்பான் கையில், அதை வச்சு நடந்து போவோம் 3வது மாடி. லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அப்போ கால் கொஞ்சம் பலமாகணும். அப்போ நான் நேற்று போனேன் சார், என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு. 2வது மாடி வரும்போது என் பக்கத்தில் குறுக்க வந்துச்சு, எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார். ஒரு 3-4 படி உருண்டு விழுந்துட்டேன். அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துச்சேன் அந்த டாக். அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு, அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன். அது அப்படியே ஒடுங்கி, உடம்பெல்லாம் ஒடுங்கி என் மேலே வந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு. எனக்கு பயங்கர கோவம். நான் அடிக்கலான்னு குச்சியை ஓங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார், அதனால எனக்கு பழக்கம். நான் எந்திரிச்சு அப்படியே கோவமா போயிட்டேன். மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை திறந்தேன் சார். வெளியே நின்றுச்சு, என்னைய பார்த்துச்சு. நான் அதை பார்த்து சிரிச்சேன். அது அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு. நான் அப்படியே நடந்து 3வது மாடியிலிருந்து அந்த 8 படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன். அது மேலே நின்று பார்த்துச்சு. அடுத்த 8 படி கீழே வந்தேன் சார். அது அந்த 8வது படியில் கீழே வந்து நின்று என்னை பார்த்துச்சு சார். அடுத்த 8வது படி வரும்போது அதுக்கப்புறம் 8 படியில் வந்து பார்த்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னை தூரத்தில் நின்று பார்த்துச்சு சார். அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையும் இருந்துச்சு சார். சொன்னான், நண்பர்களே, நான் சொன்னேன், நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இதுதான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு அப்படின்னா. இதை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்தேன். ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த டாகை பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது, என்னோட அசிஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றி தான். அதை தவிர வேறு எதுவுமே பேசுறதில்ல. ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான். படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா அதில் ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு. அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் அந்த குழந்தை. நடிகர்கள், சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களை போலதான். ஏதோ இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதை பண்ணி, இதை பாருங்க, இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம், இப்படி பாடி காட்டுறோம், நீங்கள் கொஞ்சம் கைத்தட்டுங்க. இந்த மனிதர்கள் இன்னைக்கு வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கைத்தட்டினா போதும், அவங்க வாழ்க்கை போதும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குறோம், உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம். நான் கொஞ்ச நாளுக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம், அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி, அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்னுடைய அசிஸ்டண்டாக தான் சொல்கிறேன், இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகைக்காரரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால்
ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன் அசிஸ்டண்டா. வேற வேற விழாவில் மேடையில் சொல்லியிருப்பானான்னு தெரியல. ஆக்சுவலா அதுல ஒரு உண்மை இருந்தா கூட போதும், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் சில அசதி, ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியா இருக்கு, நான் பார்க்க தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவ்வளவு படங்கள் இருக்கு. வாழ்க்கையில வந்து 1.25 வினாடியில பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்கு, 24 ஹவர்ஸும் பார்க்குறோம். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, கேட்குறாங்க. நம்மளும் படிச்சு வளர்றோம், அவங்க 200 மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படிச்சு வளர்றாங்க. ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா இல்லாம்போது ரொம்ப கோபம் வந்துடுது, வெகுண்டு வந்துடுது. அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம், அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அது பெரும் மனசு வருத்தத்தை நடிகர்களை நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும். இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை, நான் கங்குவா படம் நான் பார்க்கல. இருந்தாலும் அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சூர்யா போன்ற ஒரு 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 நல்ல நடிகர், ஒரு அழகான நடிகர், நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் எல்லாரும். அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை, நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்கள். அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார்னு ஒரு மனிதன் இருக்கான். எவ்வளோ முக்கியமான மனிதன் நம்மளுக்கு. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்த ஒரு 2 குழந்தைகள் ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒன்று விமர்சனம் பண்ணேன், அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போறீங்க, நான் சொல்லவே போகிறதில்ல. ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். பட் நான் கருணையோட பார்க்க சொல்கிறேன். ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோட வரேன். ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னா, எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடி விரிக்கலை. கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ். ஆக்சுவலி அதாவது ராக்கெட் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன வயர் கொஞ்சம் பிரிஞ்சா கூட அது வானிலை வெடிச்சிருது, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படித்தான் சினிமாவும் பார்க்குறேன். ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான். ஒரு 500 கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலண்டோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இலையா பண்றோம். சில டைம் ரொம்ப அங்க அந்த அந்த மூத்த கலைஞன் ஒருத்தர் இருப்பான், அந்த டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போற அளவுக்கு போகும்போதுதான் ஒரு படைப்பு உருவாகுது. அவன் அங்க செத்து போவான் கடைசியில. அந்த அந்த நாளை வந்து ஃபைனல் அந்த ஷாட் முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா, வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கு. ராஜீவ் மேனன் சொன்னாராம் ஒரு யாரையா அது ஃபைனல் ஏதோ உள்ள போகும்போது யாரையா அது கீழே பட்டு கிடக்குறா அப்படி செருப்புக்குள்ள அப்படின்னு. சார் அவர் பேர் பாலான்னு சொன்னாங்களாம். அதுதான் சேது ஒரு பாலா. செத்து போற அந்த டைம்ல தான் அந்த படம் உருவாகுது. ஆக்சுவலா அப்போ ஒரு படம் உருவாகும் போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு ரொம்ப உரிமை இருக்கு. ஏன்னா நீங்க 150 ரூபா கொடுக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க. நான் நான் சொன்ன சித்திரம்பேசி பார்த்து நான் கதை சொன்னேன், ஏவிஎம்ல சொன்னேன். அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்துருக்காரு, வெள்ளை வெள்ளை சட்டை போட்டவர், துளசி பெருமாள். அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன். ஸோ அவங்க தான் பத்திரிக்கைங்க. நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது 2 பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலாம்யா இப்படி பண்ணியிருக்கோனியா அப்படி சொல்லலாம். சினிமாவை எல்லாரும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், வாட். எனக்கு வந்து இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன். ஆனால் ஒரு 200 நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இந்த பெர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல. மேபி என்னுடைய டைரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரியல. ஏன்னா ஹூ அவர் டிசைன்ட் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான, ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். I'm so moved by them. I'm so thankful to them. இந்த படம் ஓடணும்னு நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன். இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடுன்ற சக்தி, பயப்படாத.
இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம், அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம். அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது, இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்குது, இந்த படத்தில் ஏதோ அறம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். டைட்டிலுக்கு ஒரு நாமன்கிளேச்சர்லேருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ அழகு சேர்க்கும் மிஷ்கின் ஐயாவுக்கு எங்களோட நன்றிகள். அவரோட பேச்சில் இருந்த அந்த சின்சியரிட்டி இந்த படத்தில் இருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யோர் கைண்ட், எம்பவரிங், என்ரிச்சிங் வேர்ட்ஸ் ஆஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ. விருமாண்டியில கூட உலகநாயகன் சார் காலமடையே ஸ்டேஜ் ஏற்றணும்னு ஆசைப்பட்டாராம். இந்த மாதிரி இன்னைக்கு இந்த கூட்டு வந்ததுக்கு நன்றி. கூடிய சீக்கிரம் டாப் யூடியூப் சேனல்ஸ்ல இன்டர்வியூ வரும். அதுவும் பண்ணிட்டா போச்சு, என்ன போ, நாயோட தான் பேசும். நன்றி. சரி, ஓகே, பண்ணிக்கணும். வாங்க. காளி வெங்கட் சார் வந்து ஹெவி பிரஷர். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குனருக்கு, கூட நடித்த நடிகர் எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நிறைய பேசணும் இந்த படத்தில் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இடையில ஒரு படப்பிடிப்பு நடுவில் அனுமதி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சாலிகிராமத்துலாம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நான் 8 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அநேகமாக ஷார்ட் ரெடியாக இருக்கும். போனோடனே போய் உள்ளே பூந்து நடிக்கணும் கேமராக்குள்ளே. இந்த படத்தில் எனக்கு என்னோட கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோவோட தாய்மாமனாக நடிச்சிருக்கேன். படத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திவேல் வந்து எனக்கு அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். ஒரு படம் வந்து ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ இருந்து எனக்கு அவரை தெரியும். அதனால் எல்லா படத்துலையுமே கூப்பிடுவார். பயணிகளுக்கு கவனிக்கலையும் ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தாரு. அப்போ வந்து சூழ்நிலையினால் அதை பண்ண முடியல. இதில் வந்து முக்கியமான ஒரு ரோல் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியாத நிறைய சம்பவம் இருக்குது. அதெல்லாம் வெளியில் சொல்லலாமா இல்லையான்னு ரொம்ப நாளாக ஒரு யோசனை. ஏன்னா இது மிஷ்கின் சாரே பேசும்போது நிறையா கொஞ்சம் இது மனிதர்கள் அப்படிலாம் மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த டேம் வந்து கரெக்டாக இல்லையான்னு ஒன்றும் புரியல. வேறு இது பொது வழியில் மைக்கில் பேசலாமான்னு வேறு தெரியல. அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எப்படியும் மாட்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தா. சின்ன பையன், எங்கள் ஊரில் ஒரு நாய் இருந்தது. எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம். ஆனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம், கருப்பு. அதுக்கு பேர் அது ஃபுல் பிளாக்ல இருக்கும். இருட்டிலலாம் இருந்தால் தெரியவே தெரியாது. அது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து நாய் வளர்க்குறது பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம இருக்கும்போதே அது நம்மகிட்ட விட்டு பிரிஞ்சு போவோம். அதனால அந்த சோகத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுன்ட்டு அவர் வந்து அது மேலே விருப்பப்பட மாட்டார். நாய் வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதனால எங்கள் வீட்டில் நாய் வளர்க்கலாம். எனக்கு நாய் வந்து பர்சனலாக பிடிக்கும். அப்போ இது எங்கள் பெரியப்பா எங்கள் ஊரில் ஒரு முறையில் பெரியப்பா இருக்கிற வீட்டில் இருக்கிற அது வந்து அது என்னமோ தெரியல, என் மேலே பயங்கரமான பாசம். அதுக்கு நல்லா வளர்ந்து வச்சுக்கிட்ட ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு இதில் பருவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி அதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்னென்னா அது வேறு யாருமே அதை நெருங்கவே முடியல. கிட்டத்தட்ட ஊரில் ஒரு 10-13 பேரை கடிச்சிச்சு. இப்போ ஒட்டுமொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திரண்டு நிற்கிது. இந்த நாயை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல. ஏன்னா கடிக்க வருது, யார் பண்ணாலும் கடிக்க வருது. இப்போ அவங்க வீட்டில் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. சரி, இதை நாங்கள் வந்து இதான் என்ன சொல்கிறது, மக்களை காப்பாற்றுறதுக்காக இதை கொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் வேறு இந்த மாதிரி ஊசி போட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை. எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் அந்த வசதியெல்லாம் இல்லை. நான் ரொம்ப ஒரு 10-12 வயசில் இருக்கும்போது. அப்போது என்னை மட்டும் அது கடிக்கவே இல்லை, என்னை மட்டும் அது ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கேன். எனக்கு அது புரியவே இல்லை. இப்போ என்னென்னா மொத்த ஊரும் சேர்ந்துக்கிட்டு என் மேலே ஒரு கோரிக்கை வைக்குது. கோரிக்கைன்ற ஒரு நிர்பந்தம். நாங்கள் வந்து ஒரு எலி பாசாங்கத்தை வந்து தருவோம், அது நீ கொடுத்தா தான் சாப்பிடும், அதனால் நீ தான் கொடுக்கணுன்ட்டாங்க. இப்போ வந்து இட்லியில் வெட்டி அதுக்குள்ளே வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பயமாக பதட்டமாக இருக்குது. நான் தான் கொடுத்தாகணும், ஏன்னா வேறு யாரும் கிட்ட போக முடியாது.
நான் வந்து வேறு வழியே இல்லை கொடுத்துட்டேன். அது ஒரு பெரிய ஊர் மொத்தமாக சேர்ந்து ஒரு ஒரு கலவரம் ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற தண்ணியெல்லாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க. ஒரு பரபரப்பாக இயங்குது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது ஊரே. எனக்கு இது ஏன்னு தெரியாது. அப்புறம் தான் சொன்னாங்க, இந்த எலிவாசனம் சாப்பிட்டுருச்சுன்னா தண்ணியை குடிச்சா பொழைச்சிக்குமா, அதனால தண்ணி குடிக்க விடாமல் இருக்குது. ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்துருக்கு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அலர்ட்டை கையில் கட்டையோட அங்கங்கே தெருமுகளை எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ இது யதார்த்தமாக என்னை பார்க்க வருது. இப்போ இந்த இட்லி நான் வச்சு கொடுத்துட்டாங்க, நான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை, கொடுத்துட்டேன். சாப்பிட்டுருச்சு. இப்போ என்னென்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, அது எங்கேயும் போக முடியாது. அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வத்தோடு பார்த்துருச்சு. என்னால் அதை கடக்கவே முடியல. நான் கொஞ்சம் எமோஷனல் வேறு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா இடத்துக்கும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான். ஊருக்கு வெளியில் ஊத்துன்னு ஒரு குட்டை இருக்கும், அந்த குட்டையில் போய் தண்ணியை குடிச்சிட்டான், தப்பிச்சிட்டான். இப்போ ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராகவே தான் நிற்கிது. ஆனால் எனக்கு என்னென்னா, நல்ல வேளை என் கையால் அது சாகலை. அப்படி திரும்பவும் அந்த அப்ளிகேஷனுக்கே வந்தாங்க. இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டில எல்லாம் வேறு என்னை திட்டினாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? எனக்கு தெரியாது இது தண்ணி குடிச்சா பழச்சிக்கொன்றது. இதெல்லாம் இவ்வளோ திட்டம் பண்ணுறது நீ கொண்டு போய் வச்சிருக்கேன்னா எனக்கு தெரியாது. அவங்க கொடுக்க சொன்னாங்க, இல்லை நான் தான் கொடுத்து ஆகணுன்ற இடத்துல வந்ததுனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. இனிமேல் அதை பண்ணக்கூடாது, அது பெரிய பாவம் அப்படின்னு சொன்னதால நான் பண்ணல. அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஊரும் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில் தூக்கில் ஏற்றினாங்க. ஊரில் வந்து மாட்டு வண்டியில் தூக்கில் ஏற்றுவாங்க. அதை கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு பதட்டமாக தான் இருக்குது. சாதாரணமாக மாட்டு வண்டியில் சுருக்கு போட்டு கட்டி வச்சுருவாங்க. அந்த மோக்கால்னா அந்த மாடு கட்டுற இடத்துல கட்டி வச்சுருவாங்க. அப்புறமா பின்பக்கமாக இருந்த வண்டியை வாரிடுவாங்க. அந்த மோக்கால் அப்படி தூக்கிடும், அது துடிச்சு செத்துரும். இப்போ என்னென்னா, ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டோம், ஒரு வெறிநாய் கடியிலேருந்து எல்லாரும் காப்பாற்றிட்டோம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த நாய் செத்துருச்சு. இந்த சூழ்நிலையில் யார் பக்கம் நிற்கிறதுன்றது எனக்கு அப்போவே தெரியல எனக்கு. அது மாதிரி இந்த படத்துக்குள்ள ஒரு பதட்டம். நான் நடித்த போதுலாம் பெருசாக அதுக்குள்ளே எனக்கு கதை தெரியும், எனக்கு தான் விஷுவல். நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பதட்டம் அதுக்குள்ளே தொட்டுருச்சு எனக்கு. அது மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேசணும் நாங்கள். அப்புறம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு கேரளாவில் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். வெளியில் அதாவது ஷூட் முடிச்சதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம்லாம் வந்துட்டு ஒரு நாள் வந்து எல்லோரும் கதவை சாத்திட்டு பிரியாணி பண்ணோம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு 10-15 நாள் ஆச்சு நமக்கு இந்த ஒரு சாப்பாட்டு பிரியம். நான் எப்போ என் வண்டியில் கிச்சன் வந்து காரில் டிக்கியில் இருக்கும். எல்லாமே ஒரு மினிமைஸாக அப்படி வச்சுருப்பேன். ஆனால் ஒரு குக்கர் மட்டும் பெருசாக இருக்கும், ஒரு 10 பேர் வந்தால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு குக்கரை அந்த ஹோட்டலுக்காரங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு முழு பிரியாணி உள்ளே வச்சு செஞ்சுட்டு திருப்தியாக அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரியான நிறைய அனுபவம் இருக்குது படத்துக்குள்ளே வேலை செய்யும்போது இருந்த அனுபவம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு டைம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். திரையுலகின் முன்னோடி நம்ம கூத்து கலைஞர்களை வணங்கி உரையை தொடங்குகிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஃபீல் இது. எனக்கு தெரிஞ்சு அந்த கூத்து பார்த்துட்டு அந்த ஃபீலோட அப்படியே வெளியில போயிடணுங்கிற அளவுக்கு இருக்கு. இதுல வந்து இந்த படத்தை பத்தி எல்லாம் நிறைய இந்த படத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசணும்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. மைக்ரோஃபோன் கொடுக்கணும் போல் இருக்கு எல்லா கூத்து கலைஞர்களுக்கும். அவங்களுடைய பிச் அந்த சவுண்டு பாத்தீங்கன்னா மைக் இல்லாம மக்களை மகிழ்ச்சி கையில மைக் இருந்தாலும் அந்த ஒரு சத்தம், அது வந்து அதிகமா டப்பிங் பண்றதப்ப தொண்டை காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுவோம். இல்லை டப்பிங் வர்றதுக்கு சிரமப்படுற ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு இரவு முழுதும் எப்படி வந்து இவ்வளோ சத்தத்தை மக்களுக்கு கடத்த, அப்போ மைக் இருந்திருக்காது,
அதோட தொடர்ச்சியா கையில மைக் இருந்த பிறகும் அவங்களுடைய குரல் அந்த வசீகரம் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. எங்களின் ஆதி கலைஞர்களை வணங்கி அலங்கு பற்றி பேசணும். இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு திரைப்படம். படம் முடிச்சதுக்கு பிறகு நான் அந்த படத்தை பார்த்துட்டு ஜென்ரலா ஒரு படத்துல ஜாயின் பண்ணி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட டிராவல் ஆகுறதுங்கிறது ஒண்ணு. ஆனா அலங்கு அதுலேருந்து அந்நியப்பட்டது. செல்ஃபி அப்படின்னு ஒரு படம் வந்து தம்பி குணாநிதி டிஜியும் சபரியும் சேர்ந்து இணைந்து அவங்களோட தயாரிப்புல ஒரு படம் வருது. அந்த திரைப்படம் வந்து இருக்கும் பொழுது இவருடைய ஒரு கால் வருது, தம்பியோட கால் வருது, டிஜியோட கால் வருது. ஆனா அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அவருடைய திருமண பத்திரிகையை எடுத்துட்டு வந்து அதுதான் நம்மளோட முதல் சந்திப்புன்னு நினைக்கிறேன். அவ்வளவு நேரம் சினிமாவை பத்தி பேசிட்டு இருந்தாரு. முன்பின் பரிச்சயம் இல்லாத எனக்கு நேரடியா வந்து பத்திரிகை வச்சது இல்லாம அவரோட கல்யாண வேலையை தாண்டி சினிமா பத்தி அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. சினிமா பத்தி பேசிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த திரைப்படம் நான் வந்து தயாரிச்சேன். நடிக்கும் பொழுது அந்த படத்தை வந்து நீங்க தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்ததா அவங்க தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு திரைப்படம் வந்து அலங்கு. அவருடைய இயக்குனர் பாத்தீங்கன்னா நம்ம சக்தி பெருமாள் சார். அவர் ஒரு சினிமா வெறியன். அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன்னா அல்லது யாராச்சும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நேரா அங்கே போய் உட்கார்ந்து அந்த படத்துக்காக ஆத்மார்த்தமா என்னென்ன உதவிகளை பண்ண முடியுமோ, என்னென்ன ப்ரொமோஷன் டெக்னிக்கை வந்து இது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஆத்மார்த்தமா பண்ணக்கூடிய ஒரு கலைஞன். சினிமாவை மிக மிக நேர்மையா நேசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவரோட இயக்கத்துல இந்த படம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சரியான மனிதர்கள் மிகச்சரியான மனிதர்களோட மட்டும்தான் சேர்ந்து டிராவல் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு அந்த பத்திரிகை கொடுத்தப்ப தொடங்கிய நட்பு அவர் என்னவா டிஃபைன் பண்றதுன்னே என்னால சொல்ல முடியாது. ஒரு நடிகரா, தயாரிப்பாளரா, மருத்துவரா, இல்ல ஒரு கூத்து கலைஞரா, இதெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த பண்பாளன். நம்ம தமிழ் சினிமாவில ஒரு தயாரிப்பாளராவோ நடிகராவோ அவர் என்னவா டிராவல் பண்ணாலும் மிகச்சிறந்த மனிதர். அவர் வந்து நான் பழகினத வச்சு சொல்றேன். இவங்க வந்து படம் பண்றாங்க. இந்த படம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு மிகப்பெரிய பின்புலம் இருக்கு. மிகப்பெரிய பின்புலத்தோட வந்து எடுக்கப்படுகின்ற படம் வந்து என்னமா இருக்குங்கிறது நம்ம பார்த்திருப்போம். ஏனோதானோ அல்லது பட்ஜெட் பத்தி கவலை இல்லை, அல்லது நானே ஹீரோ ஓபன் பட்ஜெட், இது எதுவுமே கிடையாது. நிறைய நம்ம பார்ப்போம். இந்த புதுமுக நடிகர்களை வைத்து படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் உண்மையிலேயே தன்னுடைய வந்து ஒட்டுமொத்த வாழ்நாள் வருமானத்தையும் வாழ்நாள் சேவிங்கையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது எந்தவித தவிப்பில் இருப்பாங்களோ. நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஒரு அரசு அதிகாரியா இருந்திருப்பாரு, அவருடைய ஒட்டுமொத்த பென்ஷன், அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு அந்த படத்தின் மீது அக்கறையும் அந்த பணத்தின் மீது அந்த பணம் வந்து என்ன மாதிரி செலவு பண்ணணும் அப்படிங்கறதுல காண ஒரு அவங்களோட ஆர்வமும் அதை விட 2 மடங்கு. நம்ம தம்பி சபரிஷ் சொல்லவே வேணாம். அவர் ஸ்கிரீன்ல தெரியாத எந்த செலவுமே பண்ணக்கூடாதுங்கிறதுல வந்து அவ்வளோ இது வந்து ஏதோ அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு ரொம்ப சின்சியரான அட்டெம்ப்ட். ஏதோ ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. ஏதோ ஒரு எங்கள்கிட்ட பணம் இருக்கு அல்லது போதுமான அளவுக்கு வந்து எல்லாரோடையும் ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கு, நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணல. வெரி சின்சியர் எஃபர்ட். ரொம்ப 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 சின்சியரான எஃபர்ட். அதுல வந்து ஒரு கூத்து கலைஞரா அவர் வந்து என்னன்னா அந்த காலகட்டத்தில் இருந்தே வந்து அந்த இயல் இசை நாடகம் இது 3ஓட சேர்ந்து, இந்த கூத்து மட்டும் இயல் இசை நாடகம் 3யுமே சேர்ந்து கலந்து வரும். அதோட வந்ததுனாலே என்னன்னு தெரியல, உண்மையான சினிமாவை நேசிச்சு ஒரு அழகான படத்தை
எடுத்திருக்காங்க. அதோட விஷுவல் ஆகட்டும். இப்ப 2 பேர் வந்து நாய் பத்தி சொல்லும் பொழுது மனநிலை பாதிக்கப்பட்ட பத்தி ஒரு கதை சொன்னாங்க. ஆனா கதை அது இல்லை, வேற ஒண்ணு. மிக அழகா மிக அற்புதமா கேரளாவோட பின்புலத்தை மையமா வச்சு மிக அற்புதமான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதோட விஷுவல் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அதுல பங்கு பெற்ற கலைஞர்களுடைய மற்ற கலைஞர்களுடைய நடிப்பாகட்டும். காளி வெங்கட் சார் அவர் வந்து ஒரு அவர் ஒரு சாதாரணமா அவர் சொல்லக்கூடிய ஒரு டயலாக்ல மலைவாழ் மக்களோட ஒட்டுமொத்த வழிய ஒரு சாதாரண 2-3 வரியில கடந்து போயிருப்பார். அவரோட டப்பிங்கே நம்மள வந்து ஒரு முழு படம் பார்த்த திருப்தியை வந்து அவருடைய ஒரு 4-5 வரி டயலாகே நம்மள கடத்திட்டு போகும். அந்த அளவு மிக நுட்பமாக ஒரு திரைப்படம். அதுல பங்கு பெற்று நடித்திருந்த அத்தனை பேருமே, காளி வெங்கட் சாரா இருக்கட்டும், பர்டிகுலரா அம்மா கேரக்டர் பண்ணவங்க ஸ்ரீரேகா, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் நான் சமீபத்துல பார்த்ததே இல்லை. நிச்சயமா மிகப்பெரிய விருதுகளை, பல விருதுகளை பெறக்கூடிய ஒரு நடிகையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா நம்ம பத்திரிகையாளர்கள் எழுதும் பொழுது எனக்கு தெரியும் இதுல யார் வந்து அந்த அம்மாவோட நடிப்பை வந்து புகழ்ந்து எழுதுவீங்கிறது எனக்கு இப்பவே என் மனக்கண்ல வந்து போகுது. அந்த அளவுக்கு இருக்கும். இதுல வந்து நம்ம தோழர் கொற்றவை ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸும் சரி. இந்த படம் வந்து மிக மிக நுட்பமாக செதுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இதுக்கெல்லாம் மேல நம்ம சகோதரி சங்கமித்ரா அன்புமணி அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. மிகச் சிறந்த நோக்கத்தோட ஒரு மலைவாழ் மக்களோட வேதனைய, வலிய, துன்பத்தை, அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி போகணுங்கிற ஒரு சமுதாய நோக்குள்ள ஒரு திரைப்படத்தை எடுத்து தயாரிக்க வந்திருக்காங்க தன்னுடைய முதல் படமா. நான் என்னோட அப்சர்வேஷன் சரியா தவறான்னு தெரியல. கூத்துங்கிறது வந்து விழுப்புரம் இந்த சைட்ல வந்து மக்களோட மக்களா கலந்து இருக்கக்கூடிய கலை. இப்ப நம்ம சொல்லும் போது தெரிஞ்சோம், தயாரிப்பாளராக இருக்கட்டும், இந்த படத்தோட நடிகராக இருக்கட்டும், சங்கமித்ரை அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த கூத்தோட நேரடி தொடர்புல இருந்திருக்காங்கிறதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்படி இந்த இசை, இயல் இசை, நாடகம் மூன்றோடையும் கலந்த வாழ்வியல் உள்ள ஒரு பகுதியை சேர்ந்தவங்களோட நிலப்பரப்போ வாழ்வியலோ இன்னும் போதுமான அளவுக்கு பதிவு செய்யப்படாததா நான் நினைக்கிறேன். ஒரு மதுரை பதிவு செய்யப்பட்ட அளவு, கோயம்புத்தூர் பதிவு செய்யப்பட்ட அளவு, ஒரு தஞ்சை பதிவு செய்யப்பட்ட அளவுக்கு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீபத்தில் வந்து லப்பர் பந்து, இது மாதிரி ஒரு சில படங்கள் வந்து நம்ம அந்த பகுதியோட வாழ்வியலை வந்து சொல்லியிருக்கோம். உணவு பத்தி சொல்லும் போது அழகா சொன்னாங்க. ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு உணவெல்லாம் வந்து என்னன்னா பசியை தாண்டி ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து என்னன்னா என்ன மாதிரியான உணவை, எந்தெந்த கண்ட்ரியோட உணவை அப்படின்னு தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கான விளம்பரமும் நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேற உணவுகளை சாப்பிட்றதுக்கு நம்மள தயார்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க கிரியேட் ஆகிருக்கு. ஆனா நம்ம மண்ணுல விளைய வைக்கப்பட்ட தானியங்களை கொண்டு நம்ம மண்ணுக்கான உணவை சாப்பிடும் பொழுதுதான் நம்ம உடலுக்கு வந்து முழு ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கல் எழுதிருந்துச்சு. அதே மாதிரி சினிமா நம்ம மண்ணுக்கான, நம்ம கலாச்சாரத்துக்கான, நம்ம மக்களுக்கான சினிமா இங்க அதிகம் இருக்கணும். ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு படம் பண்றோங்கிறதெல்லாம் இங்க விஷயம் கிடையாது. நம்ம மண், நம்ம கலாச்சாரம், நம்ம மக்களோட வாழ்வியல், இதை வந்து முழுசா கொண்டு போய் திரையில சொல்லும் பொழுது அம்மா சமைக்கிற சாப்பாடு மாதிரி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய, நம்ம பகுதியில் விளைவித்த தானியங்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்ற மாதிரி. சகோதரி அன்புமணி சகோதரி சங்கமித்ரா அவர்கள் ஒரு தயாரிப்பாளரா உள்ள வரும் பொழுது அவங்களுக்கு கூத்து, இந்த சினிமா, இதை பத்தின அக்கறை இது ரொம்ப இருக்கிறதா நான் வந்து அறிகிறேன். அவங்க என்ன செய்யணும்னா நிறைய திரைப்பட பயிற்சி பட்டறைகளை உருவாக்க வேண்டும். புதியவர்களுக்கு, இளம் வயதில் உள்ளவர்களுக்கு நடிக்கவோ டைரக்ஷன்லயோ
இது மாதிரி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட இருக்கு. இது அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கறத ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். மற்றபடி இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்க பத்திரிகை ஊடகம் மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணாத ஒரு படத்துக்கு ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். எனக்கு அது எப்படி தெரில. குணா, டைரக்டர் சக்தி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அதுலேயும் சக்தி குணா எனக்கு ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா, நான் அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே குணா ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் அவரோட ப்ராடக்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அப்புறம் அது நடக்கலை. பட் அந்த மீட்டிங் நான் அருண்ராஜா ஜாயின் பண்ணுறதுக்காக நடந்ததாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் குணா ஃபஸ்ட்டு அதுக்கு. எஸ் சக்திவேல் எனக்கு நெஞ்சுக்கு நீதி டைம்லேயே எனக்கு படம் பார்த்துட்டு சக்திவேல் எனக்கு ட்விட்டரில் அப்போவே எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய இப்போது லப்பர் பந்தா இருக்கட்டும், அப்போவுமே எனக்கு என்னென்ன ட்விட்டரில் இப்போ நான் பெருசாக அதை ஃபாலோ பண்ணாதப்போ அவர் எனக்கு என்னென்ன வாழ்த்து வருது, என்னென்ன இது வருதுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் அதோடைய ஷேர்லாம் பண்ணி ரொம்ப என்னுடைய வெற்றியை, என்னுடைய சந்தோஷத்தை ரொம்ப அவரு எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நண்பர், அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன். மிஸ்கின் சார் சொன்னார், இந்த படத்தில் நேர்மையும் உண்மை இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னார். நான் பார்த்துட்டேன் படம். போன வாரம் தான் பார்த்தேன், கூப்பிட்டாங்க. அவர் சொன்ன ரெண்டுமே தாண்டி சோலும் இருக்குது இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு நானே நல்ல ரீசன். 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் அப்படி ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ இதே பத்திரிகை இதே மக்கள் எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், சக்திவேல், குணா, அப்புறம் எல்லா டீமும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை, நான் முன்னாடி இங்கே நிற்கிறதுக்கு இவங்க தான் காரணம். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இதில் ரொம்ப எப்படி சொல்றது, நல்ல படத்தை தாண்டி ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும். நான் அதுதான் குணா கிட்ட சொல்லுவேன். குணா நல்ல படம் ஓகே பார்த்துட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு போயிடுவாங்க. என்டர்டெயின் படம் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை நான் எல்லாத்துட்டையும் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப எங்கேஜ்டா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமா இருந்தது. அதே மாதிரி சக்திவேல் ப்ரோ சொன்ன மாதிரி அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க கேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நான் குணா கிட்ட கேட்டேன், அந்த அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க குணா அப்படின்னு சொன்னேன். ஸோ மேம் வாழ்த்துக்கள். இது எல்லாருமே நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தேவைப்படாது. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க நான் சொல்கிறேன். ஸோ இந்த படம் அவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம் பாண்டியராஜ் கேமராமேன் அவராக இருக்கட்டும், ஷான் லோகேஷோடைய மிகப்பெரிய ஃபேன், முக்கியமாக அவருடைய ட்ரைலர் கட்டுக்கு. இப்போ இந்த ட்ரைலர் கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஷான் லோகேஷ் மொத்தம் எல்லா டீமுக்கும், டெக்னிக்கல் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வாழ்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, தெருக்கூத்து கலைஞர்கள் இங்கே விழா சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவர் வேற அடி வாங்கினார், நான் பக்கத்தில் அங்கே உட்காந்து எனக்கே அவ்வளோ வலிச்சுது, என் மேலே பட்டுருமோன்னு பயத்திலே இருந்தேன். பட் நீங்கள் எப்படி தாங்குறீங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு கிடைச்ச தந்துறதுக்கு டைரக்டர் சாருக்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ரொம்ப தேங்க்யூ. படம் 27th ரிலீஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே படம் பார்க்கணும். இது படத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் தான் நான் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நானும் ஒரு உண்மையான ஒரு டாக் லவ் தான். எனக்கு நான் இன்னும் ரொம்ப பிடிக்கும். சொன்ன மாதிரி நான் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ஆர்ட், அது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நானும் ஒரு தியேட்டர் பர்சன் தான். ட்ராமா தான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போதும் ட்ராமா பண்ணிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. எல்லாருமே படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். சக்தி நானும் சேர்ந்து பண்ணுற 2வது படம் இது. ஆக்சுவலாக சக்தி இந்த படத்தை ஒரு அவரோட விஷயம் தான் இன்னைக்கு இந்த படம் அலங்கா நிற்கிது. ஏன்னா எவ்வளோ நாள் எத்தனை வருஷம் இந்த படம் ட்ராவல் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். இது வேற ஒரு பேரில் துவங்க இருந்தது. அப்போ தான் என்னை அப்ரோச் பண்ணார். அதுலேருந்து ட்ராவல் பண்ணி நான் கூட ஒரு டயத்தில் இந்த கதை நிறைய பேர்த்திட்ட போய் அது இதாகாமல் அது வேற கதை பயணிகள் கவனிக்கணும் இன்னொரு படம் பண்ணோம். அப்போ கூட நான் ஒரு மனசில் நினச்சிருந்தேன், இந்த கதை இனிமேல் அவர் பண்ண மாட்டார்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு டைரக்டரோட விஷன் எவ்வளோ உண்மையாக இருந்தால் திரும்பவும் அதை மறுபடியும் கையில் தூக்கிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணி அதை சபரீஷாட்டையும் சங்கமித்ரா மேடம், குணாநிதி 3 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு பெரிய எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா,
இது ஒரு ஒரு வாழ்வியல் சம்பந்தமான ஒரு ரொம்ப அவரோட ஸ்டைலே வந்து ரொம்ப நேச்சுரலாக எடுப்பார். இதில் எல்லாமே இருக்குது, அதாவது என்டர்டெய்னிங் சம்மந்தமான எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து ஒரு நேச்சுரலிஸ்டிக்காக எடுப்பார் அவர். ஆனால் இந்த கதையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்டு வந்து பெரிய பேக்ரவுண்டு, அவங்க நினச்சிருந்தா ஒரு ரொமான்டிக் காமெடியோ அந்த மாதிரி கூட ஒரு பண்ணியிருக்கலாம், குணாநிதி ப்ரோ நினச்சிருந்தா. ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு கதையில், ஏன்னா இது வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப நிறைய உழைக்க வேண்டியிருந்தது, காட்டில் போய் நிறைய இடத்துல. ஏன்னா நான் ஃபைட்லாம் தினேஷ் காசி மாஸ்டர் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபைட்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் பார்த்ததுலேயே ரொம்ப அருமையான ஃபைட்ஸு. ஏன்னா அந்த குணாநிதி சாரும் சரி, கூட 2 பசங்க இருந்தானுங்க, அவங்க 2 பேரும் 3 பேரும் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக, அந்த ஃபைட்டே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு அதாவது சக்தி வந்து இந்த படத்தில் ஜெயிக்கணும்னு ஒரு நண்பனாக ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு ஒரு உண்மையான சோல் அவர். ஏன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன், அவர் வந்து வெறும் டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் வந்து அவரோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இயக்குநர்கள். அவங்களோட படத்துக்கெல்லாம் வந்து இந்த படம் நல்லா இருக்கணும் ப்ரோ, அந்த ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு. ப்ரொடியூசர் அருண் விஸ்வா சார் அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய எப்படி சொல்றது, சக்தி ஃபேக்டரி சார் வந்து இந்த படத்தை வந்து அங்கீகரிச்சு நான் வெளியிடுறேன்னு சொன்னது இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சாரோட 2வது படம் எனக்கு இது, பரம்பூரில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. இன்னும் சங்கமித்ரா ஒரு விஷயம், ஒரு சின்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் வந்து பேசிக்கலாக மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் புனேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாரின் போகிறதுக்காக IELTS இது பண்ணும்போது அதில் ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுத வேண்டியிருந்துச்சு. அப்போ வந்து பசுமை பற்றி அப்பாவை பற்றி எழுதியிருந்தேன் நான். அவங்களோட பொண்ணா உங்க கூட இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஒரு படம் அசோசியேட் பண்ணி பண்ணுறேங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. மற்றபடி ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அஜீஸ் ப்ரோ ஃபென்டாஸ்டிக் மியூசிக், செம்ம மியூசிக். அதாவது காளியம்மான்னு ஒரு சாங்கு, அந்த பாட்டை வந்து நான் வந்து போராடினேன், அந்த பாட்டு நீங்கள் வச்சானு. ஏன்னா அவங்க நிறைய டியூன்ஸ் வச்சுருந்தாங்க, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அது நான் என்னமோ ஓன் பண்ணிக்கிட்டேன் அவங்க கூட. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, அதனால நான் வந்து சக்தி ப்ரோட்டெல்லாம் சண்டை போட்டு, குணா ப்ரோட்டெல்லாம் சண்டை போட்டு அந்த பாட்டை வைக்கணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சபரீஷ் ப்ரோ அதாவது இந்த படத்துக்கு வந்து பேக் எண்ட்லேருந்து ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருந்து இதை வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரணும்னு அவ்வளோ தூரம் போராடினார், இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசராக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா இருக்கும், எங்களை ஒரு சின்ன படம், எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பிரஸ் மீடியா எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது காரணமாக இருந்த குணாநிதி அவர்களுக்கு நன்றி. குணா ரொம்ப சினிமா பயங்கரமாக நேசிப்பார். அதே மாதிரி வந்து கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நல்ல நண்பர் எனக்கு. நாங்கள் வந்து சினிமா பேசுவோம், அரசியல் பேசுவோம், சமூகம் சார்ந்து பேசுவோம். எல்லாத்துலேயுமே வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப பண்போட அவர் வந்து ரிசீவ் பண்ணிப்பார். இன்னொருத்தர் கூட அவரோட கேரக்டரை பற்றி சொன்னாங்க, ஒரு சிறந்த பண்பாளன்ட்டு. அது ரொம்ப உண்மை. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சபரீஷ், அவர் தோழர்னு வாஞ்சியா கூப்பிடுறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் சங்கமித்ரா, அவங்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஐ அட்மயர் யூ சோ மச். அண்ட் இன்னைக்கு நீங்கெல்லாம் வந்து கூத்து கலைஞர்கள் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் தமிழரசனுக்கு நன்றி. இந்த படத்துல செம்பன் வினோத் அவர்களுக்கு மனைவியா நடிச்சிருக்கேன். தீக்ஷான்னு ஒரு சின்ன குழந்தை எனக்கு மகளா நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இசை அஜீஷ், நான் அந்த எல்லா பாடல்களும் திரும்ப கேட்டிருக்கேன். காளியம்மா சாங்கும் புலியாறு சாங்கும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். அண்ட் பிஜிஎம் ஆல்சோ அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகா எலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபிலிம்ல இருக்காங்க. பாண்டியகுமார் சாரோட சினிமாட்டோகிராஃபி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. லொகேஷன்ஸ் முக்கியமா, ஏன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்னும் போது ரொம்ப அற்புதமான லொகேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சி உழைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க. அண்ட் ஷரத் ஆல்சோ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கவங்க அஜய் அண்ட் இதயா. நிறைய அடி வாங்கியிருக்காங்க.
அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க பாவம், ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஒரு நல்ல கதை வந்திருக்கு. அண்ட் ஸ்ரீரேகா மேம், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு ஹார்ட் வார்மிங் டேலாகவும் சரி, இது வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்துல காளி, ஐயோ அந்த அந்த அதனுடைய சார் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ணு, அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல்சோ சார். அண்ட் ஃபைனலி மை டியர் டைரக்டர் சக்திவேல் சார், இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமான்னு நான் வந்து ஸ்பாட்ல பார்த்திருக்கேன். ஹில் பி வெரி சைலண்ட், வெரி சைலண்ட். அவர் பேச மாட்டார், அவர் படம் தான் பேசும். கண்டிப்பா இந்த படத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நம்புறேன். இங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இந்த படத்தை பார்த்து நீங்க வந்து இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. வந்து இருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. டிஸ்ட்ரிபியூஷன் பேச்சுலருக்கும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த படமும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பிகாஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி சார் என்டார்ஸ் பண்ற படம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்க இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன தமிழ்ல நான் என்ன பேசுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா தமிழ் எனக்கு அவ்வளவு வராதுங்க. ஏன்னா கேரளாவில் தான், கேரளாவில் இருந்து வரோம். இங்க வந்து இங்க ஒவ்வொருத்தரும் பேசினதெல்லாம் பார்த்து அதிலிருந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சொன்னா கரெக்ட், பொதுவா இங்கிலீஷ்ல பேச வேணாம், தமிழ்ல பேசலாம் முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு காரணமாக ரொம்ப நல்லா பேச நீங்க கொடுத்தீங்க. அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். அதை எடுத்து நான் இங்க திருப்பி பேச போறேன். ஒரு மூவி, ஒரு சினிமானா அது ஒரு க்ரூவோட ஒரு முயற்சி. அந்த க்ரூவோட ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த மூவி பண்ணும்போது அதுல எவ்வளவு அவங்க திறமைப்படுறாங்க, அவங்க எவ்வளவு அந்த சிரமம் அதை மூவிக்காக கொடுக்குறாங்க, அதே பேஸ் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு மூவி க்ரூவை நான் அங்க பார்த்ததே கிடையாதுங்க. நான் ஒரு ஃபேமிலியாகத்தான் பார்த்தேன். ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்க இருந்தாங்க. அதோட ப்ரொடக்ஷன் டீமா இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், அதுக்கு பின்னணியில் அதை பேக் சைட்ல எவ்வளவு முயற்சி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக என்ன உழைப்பு கொடுப்பாங்களோ அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்டிஸ்டா அங்க பார்த்தது கிடையாது. ஏன்னா என்னையும் அவங்க கூட்டத்திலே சேர்த்துட்டாங்க. நான் சொல்றது கரெக்டா? உங்களுக்கு புரியுது இல்ல? தேங்க்யூ. அப்புறம் நாங்க இங்க இருக்கிறோம், நீங்க அங்க இருக்கிறோம். ஆனா அப்பவும் நான் ஒரு ஃபேமிலியாகத்தான் சினிமா, ஒரு ஃபுல் ஃபேமிலியா நான் இங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க யாருக்காக ஒர்க் பண்றோம், அந்த ஒர்க்கை மக்களுக்காக, அந்த ஒர்க்கை வந்து தேங்க்யூ, அந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்க தான் அந்த ஒர்க்கை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல போறீங்க. நாங்க என்ன சிரமம் அதுக்காக கொடுத்திருக்கோம் அதெல்லாமே நீங்க வழியா தான் வெளியில வர போறீங்க. அதுவும் எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களை பத்தி சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் தன் குருக்களை, ஏன்னா குருவாக இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விழாவை, இந்த ப்ரோக்ராமே இங்க நடத்திட்டோம். அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்கிற ஆதரவே ஒரு பிளெஸிங் மாதிரி தாங்க. அப்பவே மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்டுகள் இருக்காங்கல்ல, வாழ்க்கை பூரா அவங்க கலைக்காக பொழிச்சுக்கிட்டு எத்தனை நாள் கழிஞ்சாலும் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளை எத்த முடியாம போயிருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய மதிப்பெண்ணா அந்த கைத்தட்டு தான், அந்த பாராட்டு தான். அவங்களுக்கு எவ்வளவு அடி வாங்கும்போது நான் ஐயோன்னு நான் கத்துக்கிட்டேன் அங்க இருந்த. ஐயோ, அப்போ என் பக்கத்துல இருந்த அவருக்கு சொல்லிட்டாங்க, இல்லம்மா வலிக்காது அவங்களுக்கு. அப்படிதான் நிஜமா சார், உங்களுக்கு வலிச்சிருக்கு சார். ஆனா அந்த வலியை தாங்கிக்கிட்டு அவங்க இங்க நின்று நம்ம எல்லாருக்காக அவங்க அப்படியே அவங்க ப்ரோக்ராமே அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஐயோ, அதுக்கு அப்புறம் என்ன இந்த கூட்டத்துல சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்.
என்கிட்ட யாரும் அவ்வளவு பேசுனது கிடையாது. ஏன் என்கிட்ட லொகேஷன்ல யாரும் பேச மாட்டேன். நான் மலையாளியான தமிழ் வராது, அதனாலதான் இல்ல என் மூஞ்சி வந்து அப்படியே இருக்குமா, அது வந்து கேரக்டரா தான் இருந்தோம். உண்மையில நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. அதுல வந்து ஒரே முழிப்பாக இருக்கும், கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஒருவேளை என் பையன் வந்து பயந்துட்டாங்களோ போல இருக்கு, தெரியாது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இங்க என்ன கூப்பிட்டு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அவ்வளவு பெரிய வெரி ஆனரபிள் பீப்புள் தே ஆர். அவங்க கூட எங்க வேதியில என்ன உட்கார வச்சு என் பேரை சொல்லி என் நடிப்பு நல்லா இருக்கேன்னு சொல்லிங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் சக்திவேல் சாரோட படம், அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துலயும் இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை விட பெரிய அளவுல இந்த படம் வந்திருக்கும்னு எல்லார்கிட்டயும் இருந்து நீங்க தெரிஞ்சிட்டீங்க. நான் இந்த வரைக்கும் படம் பார்த்ததே இல்லை. எல்லாரும் சொல்றீங்க, நான் அப்படியே முடிச்சுட்டே இருக்கேன். ஐயோ, நான் படம் பார்த்ததே இல்லைங்க, இனிமே தான் பார்க்கணும். உங்க கூடவே இருந்து நான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்காக உங்க வாழ்த்துக்கள் தேவை, உங்க சப்போர்ட் தேவை, உங்க பிளெஸிங்ஸ் தேவை. அதே மாதிரி கடவுளோட பிளெஸிங்ஸ் இந்த ஃபுல் கோர் டீம்ல ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிறோம். அந்த மாதிரி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். என் தமிழை நீங்க அப்படியே பொறுத்து இருந்ததுக்கு தேங்க்யூ சோ மச். வணக்கம். சக்தி வந்து எனக்கு ஒரு மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நெருங்கிய நண்பர். நான் இங்கே வந்து தொலைக்காட்சியில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரினே என் கூட எப்போவுமே என்னோட எல்லா முக்கியமான காலகட்டத்திலையும் நம்ம இன்னும் ஒரு வளர்ச்சியை பார்க்காத ஆட்கள் தான் நான்லாம். பட் இது வரைக்கும் நான் என்னோட லைஃப்பில் இருக்கிற எல்லா முக்கியமான ஸ்டேஜ்லேயும் என் கூடயே இருந்த ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் வந்து சக்தி அவர்கள். ஸோ அவருக்கு இந்த படம் ஒன்று நடந்து அதில் நான் வந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டாக இங்கே வந்து பேசுகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு அவருக்கு கொடுத்த சபரீஷ் அவர்களுக்கும் சங்கமித்ரா அவர்களுக்கும் நண்பர் குணநிதி அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அவர் சார்பாக நன்றி சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஒரு டீமில் நிறையா பேச வேண்டியது டைரக்டர் தான். அவர் ஃபஸ்ட்டு பேசிட்டு உட்காந்துட்டார். மேபி மிஷ்கின் சார் இருந்தாலும் நினைக்கிறேன். எல்லாம் பேசி முடிச்சிட்ட அப்புறம் திரும்ப சக்தி ஒரு தடவை பேசணும் கண்டிப்பாக. டைம் ஆகிருக்கும் உங்களுக்கு எல்லாம் பொறுமையாக இருந்தாலும், பட் ஒரு இயக்குனராக அவர் பேசிட்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். சக்தி வந்து டைரக்டராக ஒரு 2 படம் தான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. இது 3வது படம் இருக்கு. பட் இந்த ஒரு 15-16 வருஷத்தில் எனக்கு சக்தி ஒரு 16 வருஷமா தெரியும். பட் அதுக்கு முன்னாடி இருந்தும் சக்தி இங்கே சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் பேசிக்கலாகவே ஒரு எடிட்டராக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர். அப்புறம் மிஷ்கின் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அவர் இயக்குனது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 படமாக இருந்தாலும் கடந்த ஒரு 16-17 வருஷத்தில் சக்தி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 50 to 100 ஃபிலிம்ஸ்லையாவது அவரோட பேர் ஒன்றா போஸ்டரில் வந்திருந்தாலும் சரி, வராட்டியாலும் சரி, இதே இடத்துல அவர் வந்து இந்த கதவு பக்கத்தில் இங்கே அங்கன்னு அவர் நின்று அங்கே தூரத்துல இருந்து மற்றவங்க பேசுறத பார்த்து ரசித்து அவங்களோட குரோத்துக்காக அவ்வளோ வேலைகளையும் அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு ஒரு ஆள் இருந்தார் சக்தி. அவர் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் எல்லா இடத்துலையும் நிற்கக்கூடிய ஒரு ஆள். நம்ம அது சினிமாவில் காமிச்சா கூட நம்ம வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவோம் ஈஸியாக. பட் நிஜமாலுமே சக்தி மாதிரி ஒருத்தர் இருக்காருன்றது நம்மளுக்கு பழகவே இப்படி உண்மையாலுமே இப்படி ஒரு ஆள் இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் அவர். ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டைரக்ஷன் ஸ்கில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு எடிட்டிங் ஸ்கில் இருக்கிற, ஒரு ஸ்டோரி நரேட்டிவ் ஸ்கில் இருக்கிற ஒரு பர்சன். அவரோட உரிமையிலையுமே அவரோட இந்த ஃபிலிம் லாங்குவேஜும் சரி, ஒரு விஷுவல் சென்ஸும் அதில் நம்ம பார்க்க முடியும். பட் இதில் வந்து இன்னும் நான் இந்த படம் கூப்பிட்டு போகும்போது நான் ஓகே, ஒரு குணநிதி அவர்களும் இப்போ தான் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சின்ன படமாக தான் நான் எதிர்பார்த்து போனேன். பட் ஒரு விஷுவலும் சரி, அந்த லொக்கேஷன்ஸும், பாண்டியோட கேமரா ஒர்க்கும் சரி, அஜீஷோட மியூசிக்கும் சரி, அப்புறம் ஸ்டண்ட் பண்ண அவரோட சரி, எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சக்தி வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு படம் கிடைக்குது, பட் அவர் நினச்சது எல்லாமே அதில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அதுக்கு இவ்வளோ உறுதுணையாக இருந்த ஒரு ப்ரொடியூசர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தெரியுது அவங்க ஏன் இவ்வளோ பேஷனேட்டாக இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் இவ்வளோ வருஷம் நம்ம இப்போதான் ப்ரொடியூசர் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா இடமும் பல ஃபங்க்ஷன் போயிருப்போம், தூரத்துலேருந்து பார்த்துருப்போம். பட் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எவ்வளோ பிரம்மாண்டமாக இங்கே இருக்கிற எல்லா ஸ்டார்ஸும் எல்லாருமே ஒரு 1,00,000 பேர் இருந்திருந்தா கூட இந்த ஒரு பிரம்மாண்டத்தை இப்படி நான் உணர்ந்துருக்க முடியுமா? அப்படி ஒரு வைப்ரேஷன் இந்த ஒரு கலைஞர்கள் பெர்ஃபார்ம் பண்ணது. அது நான் இப்போ ஒரு மேடை நாகரிகத்துக்காக சொல்லணுன்றது இல்லை, உண்மையாலுமே நான் இதை எதிர்பார்க்கல. நாம் வேற ஏதோ ஒரு அவசரத்தில் உட்காந்தோம், அப்படியே ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கோம், எல்லாம் பார்க்குறோம். பட் அந்த அட்டென்ஷனை கிராப் பண்ண விதமே இப்போ எல்லா டைரக்டருக்கும் ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கவங்க அதுதான் ஃபர்ஸ்ட் வேணும். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களோட ஒரு பிரச்சனைலேருந்து வருவாங்க 1008 இதில். அவங்க அட்டென்ஷன் நம்ம எப்படி கிராப் பண்ண போகிறோம், இந்த நியூஸை எப்படி நான் வெளியில் என்னோட விஷயத்தை நான் எப்படி அவங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்றது இருக்குல்ல, அவங்க அதை பண்ண விதமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த சக்திக்கும் சரி, ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அவங்களுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். எல்லாமே சொல்லிட்டாங்க, பட் அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இதுவே. அவங்க வெறும் பர்ஃபார்ம் மட்டும் பண்ணி போயிடுவாங்கன்னு நினைச்சா அதுக்கப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூவும் அவங்களும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்றது பிரில்லியன்ட் ஐடியா. அது சக்தி ஒரு டைரக்டர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 70-80 படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன்ல, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சைடில், அப்புறம் பிஸ்னஸ் சைட்லன்னு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். அது இதில் தெரிஞ்சிச்சு. அது அவங்களும் அதை ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னும் போதும், அண்ட் அவங்க இப்படி ஒரு பேக்ரவுண்டில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி கேட்குறேன். அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுது, மற்றதை பற்றி பேசுகிறோம், பட் இதை பற்றி நிறைய பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ரேர் இப்படி ஒரு பேஷனேட்டாக ஒரு ப்ரொடியூசர் இங்கே இப்படி ஒன்று பண்ணுறதுன்றது ரொம்ப சில பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. மற்றவங்களும் இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. பட் இப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இருந்து ஒருத்தங்க அதை கற்றுக்கிட்டு வர்றதுன்றது ரொம்ப ரேராக இருக்குது. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சக்திக்காக இந்த படம் ரொம்ப நல்லா ஓடணும். இதை நம்பி அவரை நம்பி இந்த படத்தை தயாரித்த இந்த ப்ரொடியூசர்ஸ்க்காகவும் இந்த என்டையர் டீமுக்காகவும் இந்த படம் நல்லா ஓடணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நல்ல படத்துக்கு எப்பவுமே கொடுக்குறதா. நல்ல படத்தை நல்ல படம் தான் சொல்ல போகிறோம், நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல தான் போகிறாங்க. அது யார் கண்ட்ரோல்லையுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஒரு ஒரு கண்டிப்பாக உங்களை வியக்க வைக்கும், பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த காளி வெங்கடனோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய படங்களில் அவர் தொடர்ந்து சூப்பராக பண்ணிட்டு வர்றாரு. நம்ம ரொம்ப சில இடத்துலாம் அவருக்கான அந்த மரியாதை கிடைக்குது எல்லா இடத்துலையுமே. நான் ஸ்டேஜில் சொல்ல, அவருக்கான இன்னும் ரீச் இன்னும் பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி நம்ம கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்ஸாக காளி வெங்கட் அவர்களை நான் பார்க்குறேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் மேம் அவங்களும் ஸ்ரீரேகா அவங்களுமே நான் அவங்கள கேட்டேன், யார் இவங்க, பயங்கர எக்ஸ்பிரசிவாக இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சக்திக்கு மெயினாக இந்த படம் மூலிமா நீங்கள் இதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் விட நீங்கள் டைரக்டராக பிஸியாக இருக்கணும் இந்த படத்துக்கு அப்புறமா அப்படின்னு நான் கண்டிப்பாக விஷ் பண்ணுறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். என்னை அழைச்சதுக்கும் இங்கேருந்து இவ்வளோ நேரம் இந்த ஃபங்க்ஷனை பார்த்ததுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சுருக்காங்களான்னு ஒரு சின்ன டவுட் இருக்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அதனால தான் நிறைய பேர் சொல்ல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரியாலிட்டிக்கு ஒத்து போகிற மாதிரியே எல்லா சீன்ஸும் பண்ணணுங்கிறது டைரக்டரோட மிகப்பெரிய கட்டளை. அந்த கட்டளையை கரெக்டாக நிறைவேற்றிருக்கோமான்றது கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்தா சொல்லுவீங்க. ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பொறுப்பு ஒரு கேமராமேன் சாரோட கையில் இருக்குங்கிறத நான் உணர்ந்த ஒரு தருணம் அதெல்லாம். ஏன்னா ஒரு கலர் ஸ்கீம் கொண்டு எல்லாமே பிஃபோர் ஷூட்டிங்க்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறன்ற விஷயம் தாண்டி அதுக்கு ஒரு ரெக்கார்டாக ஒரு விஷயத்த பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ப்ரொடியூசர் சைட்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தது. ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே அவர் லொக்கேஷனில் போய் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் போய் செய்ய வேண்டிய வேலைலாம் அவரே காலையில் சீக்கிரமாக போய் நின்று வேலை செய்வார். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் தேடி தேடி நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அது எங்கே போனால் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி டைரக்டர் சார் ஒவ்வொரு விஷயமும் ரியலிஸ்டிக்னா அப்படி எனக்கு அதில் பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஊற்றுல தண்ணி வேணும், அது காஞ்ச ஆறு அது ஆக்சுவலாக அதில் ஊற்றெல்லாம் தண்ணி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை.
நீங்கள் அதை பார்த்தா தெரியும், அதை வந்து ஒரிஜினல் ஊத்துன்னு நினைப்பீங்க. ஸோ அது எப்படி பண்ணணுங்கிற விஷயத்தை முதற்கொண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு சீன்லையும் அந்த காட்டுக்குள்ளே சார் நடந்து வர்றது வந்து பெரிய விஷயம், சாதாரண விஷயங்கள். லொக்கேஷன் பார்க்கும்போதே எனக்கெல்லாம் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. இது நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடய நான் ட்ராவல் பண்ணேன். ஆனால் அவரை பார்த்ததுக்கப்புறம் சாரோட இது இருக்கும்போது நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு நான் நினைத்தேன். எனக்கு முன்னாடியே போய் ஏறி நின்று சீக்கிரம் வாங்கன்னு வர அந்த மலை உச்சியிலெல்லாம் போகிறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் அந்த கேரளாவில் வந்து ஃபுல் டே ரெயின். இதோ நம்ம செயற்கையாக வர ரெயினாக இருந்தால் அப்பப்போ நிறுத்தலாம், நமக்கு தேவையான போது ரெயின் வர வைக்கலாம். ஆனால் ஃபுல் டே ரெயினில் வந்து ஷூட்டிங் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த ஒரு லைட்டிங்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேமராமேன் சார் எடுத்துக்கிட்ட அந்த எஃபோர்ட்டெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனுடைய வெளிப்பாடு இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் அதுக்கு உறுதுணையாக இருப்பீங்க நம்பி அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்களுக்கு வந்து கெஸ்டாக வந்து எங்களோட படத்தை வந்து இப்படி இன்ஃபேக்ட் படத்தை பார்த்துருக்கீங்க, 2 பேரும் பார்த்து எங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் பெரிய பூஸ்டாக எங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே கூத்து கலைஞர்கள் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுச்சு. என்னன்னா வந்து சாஃப்ட்வேரை நாங்கள் பண்ணுற மியூசிக்கே இல்லைங்க, இவங்க வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து ஏதோ ஒன்று பண்ணுச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களை இங்கே கொண்டு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு இது பண்ணது. அண்ட் எனக்கு வந்து இந்த படம் அலங்குங்கிற படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் இந்த படம். ஏன்னா வந்து வெப் சீரிஸாக பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸாக பண்ணியிருக்கேன். விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். ஸோ அது பார்த்து தான் வந்து சக்தி பிரதர் வந்து நமக்கு என்கிட்ட வந்தார். அதில் வந்து இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதே மாதிரி அலங்கு படத்துலையும் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட், அப்புறம் வந்து ஏன்னா பார்டர் தமிழ்நாடு கேரளா பார்டர்னு வரும்போது ரொம்ப மெனக்கெட்டு நானும் டைரக்டரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே இருக்கும்போது சவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கணும், கேரளாவுக்கு போனதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் வேற மாதிரி ஆகணும், அப்புறம் ஒரு கேரக்டருக்கு ஒரு தீம் வச்சுருக்கோம். நிறைய லைவ் போகணுங்கிறது என்னோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எந்த படத்துக்காக இருந்தாலும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். ரொம்ப வந்து கீபோர்ட்லேயே வந்து எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப போர் அடிக்குதுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாம கொஞ்சம் சவுண்ட்ஸாக கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. எல்லா படத்துலையும் நான் அது பண்ணுவேன், பட் இந்த படத்தில் இன்னும் அதிகமாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து படம் ஸ்கிரிப்ட் அதுக்காக டிமாண்ட் பண்ணதுனால சாங்ஸாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி நிறைய மெனக்கட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப 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 மனசுலேருந்து, பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும். நாங்கள் ஒரு சின்ன டீம், ஆனால் வந்து எங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் போட்டு நாங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் வந்து மக்களும் வந்து எல்லாருக்கும் வந்து இது போய் சேரும் அப்படிங்கிறது என்னோடது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்றது, அலங்கு சக்திவேல் சார்ன்றதோட அவர் கூட நம்ம என்னங்கய்யா, அவர் கூட எப்போ பேசணும் இருங்கய்யா ஐயா, ஸ்பாட்ல எப்படி வேணா கத்தி அந்த வேலை பார்த்துடலாங்க ஐயா. மீடியாவுக்கு முன்னாடி பேசுறது கொஞ்சம் எப்பவுமே பதட்டமா தான் இருக்கு சார். 80 படம் பண்ணாலுமே இன்னைக்கும் பேசும்போது பதட்டமா தான் இருக்கு. சக்திவேல் சார் வந்து எப்படின்னா, ஒரு சிலர் கூட எவ்வளவு பேரை நம்ம படத்துல ஒர்க் பண்றோம், எவ்வளவு பேர் கூட நம்ம டிராவல் பண்றோம், பாக்குறோம், கொள்றோம். ஆனா அவரு கூட வந்து எப்படின்னா ஒரு குடும்ப உறுப்பினர்,